சங்க இலக்கியங்கள் தொலைந்தது போக கிடைத்த இலக்கியங்கள் குறைவாக இருந்தாலும் கூட அவற்றிலே பழைய காலத்தினுடைய இயல்புகள் போன்றவற்றை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. தான் பேசுறேன். ஓகே, போதும். கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டினியூ பண்ணிக்கலாமா? அதே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஆரம்பிச்சிடலாம். 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டவருடைய வாழ்க்கையை கூட நம்மால் முழுமையாக கண்டுபிடிக்க முடியாத நிலையில் 2000-3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மக்களுடைய வாழ்க்கை, நிலப்பகுப்புகள், ஊர் பெயர்கள், மனித பெயர்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மிக பழங்கால இலக்கியமாகிய சங்க இலக்கியத்தை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. ஆனாலும் கூட அந்த சங்க இலக்கியங்கள் முழுமையாக காட்டுகிறதா என்று சொன்னால் ஒரு பங்கு காட்டுவதை வைத்துக் கொண்டு இன்னொரு பங்கு நாம் அனுமானித்துக் கொள்ள வேண்டிய அவசியமே ஏற்படுகிறது. ஔவையாருடைய பாட்டு ஒன்று, நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவலாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எப்படி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நெல்லினை. ஆண் எந்த இடத்திலே நல்லவனாக இருக்கிறானோ அந்த இடம்தான் சுகமான இடம். அப்படின்றா ஏதோ பெண் நல்லா இருக்கிறத பற்றி, ஆண்தான் குற்றங்களுக்கும் குறைகளுக்கும் பெரும்பாலான காரணமானது. குற்றங்கள் குறைகள் இல்லாத ஒரு மனித வாழ்க்கையை, மனித சூழலை உருவாக்க முடியும்னு சொன்னால் ஆண்களால் தான் அதை உருவாக்க முடியும். பெண்கள் அந்த மெழுகு பொம்மை போல எப்படி உலகம் போகிறதோ அதுக்கு தகுந்தாற் போலே அவர்களை வளைக்க முடியும். அப்படி மென்மையான மனம் பெண்ணினுடைய மனம். அதனால ஆண்கள் எந்த வகையில் வாழ்கிறார்களோ அந்த வகையில் தான் உலகம் நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆக சங்கீத காலத்தில் ஆண்கள் நன்றாக இல்லையோன்னு சந்தேகப்படுவதற்காக அல்ல இந்த பாட்டை உதாரணமாக நாம் சொல்லுவது. நிலங்கள் மனிதனுடைய குணங்களை மாற்றாது என்பதற்காக நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவலாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ. அவல்னா பள்ளம், மிசைன்னா மேடு. அது மேட்டு நிலமாயிருந்தால் என்ன, பள்ளமான நிலமாயிருந்தால் என்ன, நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, வாழுகிற மனிதன் எப்படி வாழுகிறான், வாழ்கிற ஆண் எப்படி நெறி செலுத்துவோனாக நியாயத்தை பின்பற்றுவோனாக இருக்கிறான் என்பதை பொறுத்துத்தான் ஒரு உலக இயக்கம் இருக்கிறது என்பதுதான் பொது தத்துவம். இதுதான் சங்க இலக்கியத்திலேயே ரொம்ப நுட்பமான இடம். அதனால்தான் செம்மொழி தமிழ் இலக்கியங்கள் அத்தனையும் பதிப்பித்த பொழுது மிகச்சிறந்த பாட்டு என்று இதுக்கு மட்டும்தான் நான் குறிப்பு எழுதினேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காலம் சங்க காலம், பொற்காலம் எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி ஒன்றும் பொற்காலம் அல்ல. நம்முடைய சராசரி உலக வாழ்க்கை இப்பொழுது இருக்கிற நிலவரத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமான காலம். மனிதனுக்கு பயம் இருந்தது. கடவுள் மேலே பயம் என்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அரசன் மேலே பயம். இன்னொரு கொஞ்சம் நுணுக்கமா பார்த்தோம்னா நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு போதுமான பாதுகாப்பு இல்லாமையினாலே கொஞ்சம் பயம். இந்த மூன்றுக்கு மத்தியிலே தான் சங்ககால மனிதனுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. சங்ககால வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது நானில பகுப்பு என்று ஒன்று சொல்லுவார்கள். 4 நிலம், ஒன்று முல்லை, இன்னொன்று குறிஞ்சி, இன்னொன்று மருதம், இன்னொன்று நெய்தல். எங்க பாலைய காணுமேன்னு சந்தேகம் வரும். இந்த 4 நிலங்களுக்குள் குறிஞ்சி என்பது மலை, முல்லை என்பது காடு, மருதம் என்பது வயல், நெய்தல் என்பது கடல். இதை தெரிஞ்சு கிடக்க இன்றைக்கு கூட அப்படித்தானே இருக்கிறது இல்லை. இதற்காக இந்த பகுப்பு வகுக்கவில்லை.
முதல் இந்த நிலங்களை அறிமுகப்படுத்துகிற பழைய இலக்கணம் இப்பொழுதைக்கு நமக்கு கிடைக்கிறதுல ரொம்ப பழமையான இலக்கணம் சொல்லுவது தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தில் மாயோன்மேய காடுரை உலகம், செய்யோன்மேய மைவரை உலகம், வேந்தன்மேய தீம்புனல் உலகம், வருணன்மேய பெருமணல் உலகம், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல சொல்லிய முறையார் சொல்லவும் படுவே. இந்த 4 நிலத்துடைய கடவுளைத்தான் முதல்ல சொன்னார். ஏன் அந்த கடவுளர்களை முதல்ல சொல்லுகிறார்னு சொன்னா, அந்த கடவுளர் காக்க அந்த பகுதிகள் இயங்குகின்றன என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அப்படி இருந்தது. திருமால் உலகத்தையெல்லாம் காக்கிறவன், காக்கிற கடவுள் திருமால். திருமால் ஒரு நிலத்தை காக்கிறான், மாயோன்மேய காடுரை உலகமும் முல்லை நிலத்தை காக்கிறான் என்று முதல்ல அறிமுகப்படுத்துகிறான். அப்படி முல்லை நிலத்தை காக்கிறவன் மற்ற நிலத்தை காக்க மாட்டானா? எல்லா நிலத்திலையும் காப்பான். இருந்தாலும் அந்த நிலத்து கடவுள், இப்ப நமக்கு எல்லா தெய்வத்து மேல நம்பிக்கை இருந்தாலும் கூட நமக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும். முல்லை நிலத்த மக்களுடைய குலதெய்வம். அப்படி ஏன் அந்த முல்லை நிலம் அவர்களுக்கு தொடர்புபடுகிறதுனா, கொஞ்சம் அது காடுன்னா விலங்குகள் இருப்பதற்கு வாய்ப்பு. முல்லை நிலத்து பெருமானாகிய திருமால் என்பவன் இடைக்குலத்திலே பிறந்து ஆனிரைகளை காத்தவன் என்ற அந்த ஒரு அவதார வாழ்க்கைதான் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். அதனாலே அந்த அவதாரத்தை நினைவூட்டுவதற்காக பசுக்கள் இருப்பதான காடுகளை அந்த நிலத்தோடு. இதுக்கு பிறகு நிலம் என்பது வெறும் தரையை சொல்வதற்காக இல்லாமல், நிலம் என்பது மனித வாழ்வினுடைய நிகழ்வுகளை வரையறைப்படுத்துகின்ற இடமா இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நீளமா பார்க்கணும், அப்பதான் புரியும். ஒரு கணவனும் மனைவியுமாக வாழ்ந்து மறைந்து போகிற வாழ்க்கை தான் வாழ்க்கை. படிக்கிறான், படித்த பிறகு வாழ்க்கை தொடங்குகிறதுனா கல்யாணம் ஆகுது, கல்யாணம் ஆன குழந்தை பிறக்கிறது, அவ்வளவுதான் ஒரு கதை. இதே கதை தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்குது. ஒன்றும் வித்தியாசமான கதை நடக்கல. ஆனா இந்த கதை போக்கிலே ஒரு சுவாரஸ்யம் வர வேண்டும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலேயும் ஒரு விதமான சுவாரஸ்யம் வருகிறது, போகிறது. சோகமும் வர வேண்டும். சோகம் வந்தாதான் சுகம் தெரியும். வெறும் ஸ்வீட்டா ஒரு நாள் ஒரு வேளை உணவு சாப்பிட முடியாது. கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு வேற ஏதாவது காரமா இருக்கணும், வேற ருசி வேணும். மனித வாழ்க்கையில வேற வேற ருசிகளை கொடுத்துதான் கடவுள் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறார். ஒரே ருசியில ஒருத்தனை வைக்கிறதே கிடையாது. மாற்றி மாற்றி ருசிபேதங்களை நமக்கு கொடுக்கிறார். அப்படி ருசிபேதங்களை கொடுக்கிற வாழ்க்கை எப்படி பிரிக்கலாம்? நில ரீதியாக பிரிக்கலாம். ஒன்று, திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்கின்ற வாழ்க்கை. இதே ரொம்ப உச்சமான வாழ்க்கையா வச்சு குறிஞ்சி என்று அதை பொறுத்து. குறிஞ்சின்னா மலை போன்ற உயரமான வாழ்க்கை. அப்ப மலை நிலத்தில் இருக்கிறவன் தான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்வான் என்பது அல்ல, மலை போன்ற உயர்ந்த வாழ்க்கை. அடுத்தது, அதிலே பிரிவுகள் வரும். உத்தியோக நீதம் பிரிவுன்னா 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டு போற அளவுக்கு பிரிவுகளை அல்ல நம்ம சொல்றது. கணவன் மனைவி என்ன ஒட்டிக்கிட்டே இருக்க முடியுமா? என்ன அன்றில் பறவையா? இது அப்படி வாழ முடியாது. காலைல சாப்பிட்டாங்களா, பேசுறாங்களா, நல்லா இருக்கியான்னு கேட்டுக்காங்க, போறாங்களா, ஒரு ஆபீஸுக்கு போறாங்க அல்லது வெளியில போறாங்க. அந்த காலத்துல எல்லாம் செல்வம் சேகரிக்கிறதுக்காக ஊர் விட்டு ஊர் போகணும். 6 மாதம் போவாங்க, 1 வருஷம் போவாங்க, படிக்கிறதுக்காக போவாங்க. எப்படியோ ஒருத்தர் அப்படியே ஒட்டியே வாழ முடியாது. அப்படி பிரிகிற பிரிவைத்தான் நம்ம பிரிவுன்னு சொல்றோம். ஓதல் பகையே துதிவை பிரிவே, 3 வகையா பிரிவு இருக்குது. படிக்கிறதுக்காக போகலாம், நாடு காக்கிறதுக்காக வீரத்தை காட்டுவதற்காக பிரியலாம். அடுத்தது பொருள் வயிற் பிரிதல், அது சம்பாதிக்கிறதுக்காக வெளியில். இப்ப நம்ம உத்தியோகத்துக்கு போற பிரிவெல்லாம் நாள் பொழுதுல பொருள் வயிற் பிரிவுல தான் அடங்கும். இந்த பிரிவுகளுக்காக போகிறது ஒன்று. அதுக்கு அடுத்த ஒரு நிலையிலே புணர்தல் வாழ்க்கை, பிரிதல் வாழ்க்கை, ஊடல் வாழ்க்கை என்று. ஆம்பளை தப்பு பண்ணுவான், தப்பா பண்ணலன்னா கூட இது தப்பு என்பது போல சொல்லி சிணுங்கியாவது கோபித்துக் கொண்டால்தான் பெண். அப்படி கோவிச்சுக்கவே இல்லை, நாங்க சொன்னதெல்லாம் செய்யறான்னா அது மண், அது பெண் அல்ல.
அப்படி அந்த புலவின்னு பேரு, திருவள்ளுவன் சொன்னா புலவி நுணுக்கம்னு சொன்னோம். அதுல ரொம்ப சூட்சமா இருந்தா உனக்கு எனக்கும் புரியாது, கல்யாணம் பண்ணிட்டாதான் புரியும். அப்ப சூட்சமான சில சின்ன சின்ன சண்டைகள் வரணும். உப்பு அமைந்தற்றால் ஒரு உப்பு போட்ட அளவுக்கு இருக்கணும். உப்பு கூடவும் போயிடக்கூடாது, இல்லாமலும் இருந்துடக்கூடாது. அந்த பிரிவு என்பதன் அடிப்படையிலே கூட அது அமையலாம். இது புலவி, இது ஒரு வாழ்க்கை. அடுத்தது வீட்டிலேயே தங்கியிருக்கிற பெண்ணினுடைய மன உணர்வை பற்றி யாருமே எந்த எழுத்தாளர்கள் கூட இன்றைக்கு கூட சிந்திப்பது கிடையாது. பிரிந்து போயிருக்கிற ஆணுடைய மன உணர்வை கூட கொஞ்சம் சிந்திக்கலாம். ஒரு பாசறைக்கு ஒரு அரசன் இருக்கிறான், மனைவியை பிரிந்து ஒரு பாசறையில போய் தங்கி இருக்கிறான். யுத்தம் முடிஞ்சது. யுத்தம்னா 24 மணி நேரமா யுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நம்முடைய பழைய காலத்து போர் தர்மப்படியாக சூரியன் மறைந்தான் என்றால் அப்புறம் யுத்தம் பண்ணக்கூடாது. இந்த சட்டத்துக்கு அவங்களாம் ஒழுங்கா இருந்தாங்க. இப்போ ஒரே குண்டு நடுராத்திரியில போட்டு நாட்டை அடிக்கிறது, அது பேர் யுத்தம் இல்லை, அது கொலை. நாட்டை நாடு கொலை பண்ற விஷயம். யுத்தம் என்பது ஒரு வரன்முறைக்குள்ளாக இந்த போர் தொடங்கும் போது பகவத்கீதையில அந்த கிருஷ்ணன் சங்கு ஊதத்தான் போர் தொடங்குது. அது தொடங்குறதுக்கு கூட ஒரு வரையறைகள்லாம் வச்சிருக்காங்க. அங்க போய் தங்குறான், மாலை நேரத்துல சும்மா இருக்கான். சும்மா இருக்கும்போது வீட்டு நினைப்பு வருமா இல்லையா? வரும். அந்த உணர்வின் பெயர் இருக்கிறதே அது இல்லிருத்தல் என்ற உணர்வு. வீட்டுல பிரிஞ்சிருக்கிறவ இத்தனை நேரம் அங்க இருப்பாரு, காலைல 8 மணி ஆச்சு, சாப்பிட்டாரா இல்லையான்னு நினைக்கிறார்களே, அது இல்லிருத்தல் என்ற உணர்வு. இல்லிருத்தல் முல்லை, முல்லை நிலத்துக்குள்ள ஒழுக்கம். இரங்கல் நறுநெய்தல், அது புலம்புறது. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, குறிப்பிட்ட காலத்துல தலைமகன் திரும்ப வரவில்லை, பிரிவு நீட்டிக்கிறதுன்னா ஒரு புலம்பல் உணர்வு வருகிறது. அந்த உணர்வு தான் நெய்தல். இப்படியாக நானிலமாக பிரித்து நானிலத்தினுடைய ஒழுக்கங்களையெல்லாம் அந்த காலத்திலே பகுத்து சொன்னதுதான் நானில பாகுபாடுன்னு சொல்லுவது. அந்த நானில பாகுபாடுகளிலே ரொம்ப சூட்சமானது பிரிதல் உணர்வு என்பதுதான். அந்த பிரிதல் உணர்வு எங்கேருந்து தொடங்குறதுன்னா ஒரு காதலன் காதலி என்ற நிலையில் இருக்கும்பொழுதே தொடங்குகிறது. சங்ககாலத்துல எல்லாம் காதலன் காதலி என்ற வார்த்தை சொன்னால் கல்யாணமானவர்களை தான் குறிக்கிறது. அந்த சொல்ல இப்ப ரொம்ப ரொம்ப கொச்சையாக்கிட்டோம். கவிச்சக்கரவர்த்தி கம்பன் தான் அந்த சொல்ல ரொம்ப அற்புதமா கையாளுறான். வாலி காதல அங்க அதனை சொல்றான். தந்தைக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவின் பெயர் கூட காதல் தான் சொல்றான். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. அப்ப கடவுளுக்கும் பக்தனுக்கும் உள்ள உறவின் பெயர் கூட காதல் தான். அது இப்ப காதல்னா என்னமோ திருட்டுத்தரமான ஒரு நிகழ்ச்சி என்பது போல இன்றைக்கு இழி பொருட்பேருன்னு பேரு மொழியில் லிங்குஸ்டிக்ல அத உயர்ந்த பொருளில் இருக்கிற ஒரு சொல் தாழ்ந்த பொருளுக்கு அல்லது குறுகிய பொருளுக்கு வந்து விடுவது இழி பொருட்பேர். அப்படி இழி பொருட்பேர ஆயிடுச்சு. அது அந்த பாலை நிலத்தினுடைய ஒழுக்கம் பிரிதல் ஒழுக்கம் காதல் காலத்திலேயே, அதாவது திருமணத்துக்கு முன்பே பிரிதல் என்பது உண்டு. எப்படி? ஒரு ஆணும் பெண்ணும் முதல்ல பார்த்து கொள்ளுகிறார்கள். தெய்வ சங்கல்பம் இருக்குமானால் அவர்களுக்குள்ளே உறவு வருகிறது. அதனால்தான் முதல்ல அதை தெய்வ புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ பெண்களை எத்தனையோ ஆண்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனா அது உறவாக்கி கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறதே, அது தெய்வம் கூட்டினால்தான் வரும். அதனால்தான் அது தெய்வ புணர்ச்சி. எங்க சொக்கப்பன் அவர் ரொம்ப அற்புதமா ஒரு உதாரணம் எழுதினார். அதுக்கு வடகடலிட்ட ஒரு நுகத்து ஒரு துளை தென்கடல் இட்ட ஒரு கழி சென்று கோத்தாற் போல உள்ள நிகழ்ச்சியினர். அதாவது இப்ப இருக்கிற இமயமலை இருக்கிற பகுதியில ஒரு காலத்திலே கடல் இருந்தது.